அன்புக்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் திருக்குறளின் 22வது அதிகாரமாகிய ஒப்புரவில் 216 முதல் 220 வரை ஒப்புரவின் முக்கியத்துவம் என்ன? அதாவது மனித பண்புகளில் அறம் சார்ந்த ஒழுக்க நெறிகளை, அதிலும் ஈகை குணத்தை, குறிப்பாக ஈகை குணத்தை மனிதன் எவ்வாறு தனது கடமையாக கொள்ள வேண்டும் என்பதை இந்த 5 குறள்களிலும் வள்ளுவ பெருந்தகை எவ்வாறு வலியுறுத்துகிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் அரிய உரை 216 முதல் 220 வரை 5 குறள்கள். படக்காட்சி 87, நாள் 17/2/2024. குறள் 216. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். எதை யாருக்கு ஒப்பிடுகிறான்? உடையாளியை, ஈக குணமுடையானை. எதற்கு? ஈக குணமுடையானை, அவனிடம் இருக்கும் செல்வத்தையும் வள்ளுவ பெருந்தகை எதற்கு ஒப்பிடுகிறான் பாருங்கள். செல்வம் நயனுடையான் கண்படின், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால். என்ன சொல்கிறான்? அதாவது ஈக குணமுடைய பெரியோரிடம் சேரக்கூடிய செல்வமானது, ஈகை குணமுடைய சான்றோரிடம் சேரக்கூடிய செல்வமானது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல், ஊருக்கு சொந்தமாகிய, ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பழமரம் பழுத்து செழித்து நிற்பது போலாகும். மீண்டும் சொல்லுகிறேன், செல்வம் நயனுடையான் கண்படின். செல்வம் நயனுடையான் கண்படின். செல்வங்கள் ஈகை குணமுடையவனுடைய கையில் சேர்ந்தால் அது உள்ளூர் பழமரம், உள்ளூர் பயன்மரம் பழுத்தற்றால், ஊருக்கு சொந்தமான ஓர் பழமரம் பழுத்து குலுங்கி நிற்பது போலாகும். பொருள்: பரோபகாரியிடம் சேரும் செல்வம் ஊர் மரத்தில் பழுத்து குலுங்கும் பயனுள்ள பழங்களாகும். விளக்கம்: பொதுநலம் நிறைந்த உயர்ந்தோரிடம் சேரும் செல்வங்கள் ஊர் நடுவே ஊருக்கு பொதுவான மரத்தில் பழுத்து குலுங்கும் பழங்கள் போன்றவையாம். அதாவது ஊரின் நடுவில் ஊருக்குரிய பயனுள்ள பழமரம் பழுத்து குலுங்கினால் அது அனைவருக்கும் நன்கு பயனளிக்கும். அதுபோன்றே ஒப்புரவை நேசிக்கும் பரோபகாரிகளிடம் செல்வம் சேர்ந்தால் அது அனைவருக்கும் பயனளிக்கும். அதாவது பரோபகாரனிடம் சேரும் செல்வம் ஊர் மரத்தில் பழுத்து குலுங்கும் பயனுள்ள பழங்களாகும். பரோபகாரனிடம் சேரும் செல்வம் ஊர் மரத்தில் பழுத்து குலுங்கும் பயனுள்ள பழங்களாகும். இங்கே உடையாளி பழமரமாகவும் அவனிடம் உள்ள செல்வம் அம்மரத்தின் பழமாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. சொற்பொருள்: செல்வம் நயனுடையான் கண்படின். செல்வம் ஒப்புரவு நேசிக்கும்
பரோபகாரனிடம் சேர்ந்தால். நயன் எல்லோர்க்கும் எளிதில் பயன் கொடுத்தல். நயனுடையான் பரோபகாரன் அறச்செல்வங்களை நேசிப்பவன். உள்ளூர் ஊரின் நடுவில். பயன்மரம் ஊருக்கு பொதுவான பயன் பெறும் மரம் பழுத்து நிற்பது போலாம். செல்வம் நயனுடையான் கண்படின். செல்வம் ஒப்புரவை நேசிக்கும் பரோபகாரனிடம் சேர்ந்தால். உள்ளூர் பயன்மரம் பழுத்தற்று. உள்ளூர் பயன்மரம் பழுத்தற்று. உள்ளூரில், அதாவது ஊருக்கு சொந்தமான பழுத்த பழமரம் பழுத்து குலுங்கி நிற்பது போலாம். செல்வந்தனிடம் அதாவது ஈக குணமுடையவனிடம் சேரக்கூடிய செல்வமானது பொதுவான ஊருக்கு பொதுவான பழமரம் பழுத்து குலுங்கி நிற்பது போலாம். மீண்டும் பாருங்கள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். செல்வம் நயனுடையான் கண்படின். உள்ளூர் பயன்மரம் பழுத்தற்றால். செல்வம் நயனுடையான் கண்படின். உள்ளூர் பயன்மரம் பழுத்தற்றால். அதாவது பரோபகார குணமுடைய வள்ளல் குணமுடைய சான்றோரிடம் சேரக்கூடிய செல்வமானது ஊருக்கு பொதுவான பயனுள்ள பழமரம் பழுத்து குலுங்கி நிற்பது போலாம். அதாவது ஊருக்கு பொதுவான பழமரம் பழுத்து குலுங்கி நின்றால் அது அவ்வூர் மக்கள் அனைவருக்கும் பயன்படும். அதுபோன்று ஈகை குணமுடையவனிடத்தில் செல்வம் சேர்ந்தால் அது ஏழைகள் அனைவருக்கும் பயன்படும். குறள் 217. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. மீண்டும் அதைத்தான் சொல்கிறார், ஒப்பிடுகிறார். அதாவது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். என்ன குறள், என்ன பொருள்? செல்வம் பெருந்தகையான் கண்படின். செல்வமானது ஈக குணமுடையவனுடைய கையில் போய் சேர்ந்தால், செல்வம் ஈகை குணமுடையவனுடைய கையில் போய் சேர்ந்தால் தப்பா மருந்தாகி மரத்தாற்றல். அதாவது தப்பா மருந்தாகி மரத்தாற்றல். ஒரு மரத்தின் வேரிலிருந்து அதனுடைய கொழுந்து வரை அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுவது போன்று ஒரு மருத்துவ குணமுடைய மரத்தின் அல்லது செடியின், ஒரு மருத்துவ குணமுடைய மரத்தின் வேர் முதல் அதனுடைய கொழுந்து வரை மருந்தாக அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுவது போன்று பரோபகாரியிடம், அதாவது ஒப்புரவாளனிடம் சேரக்கூடிய செல்வமானது அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும். தயாளன் மருத்துவ பொருள், தயாளன் மருத்துவ குணமுடைய மரமாவான். அவன் செல்வங்கள் அம்மரத்தின் பாகங்களாகும். தயாளன் மருத்துவ குணமுடைய மரமாவான். அவன் செல்வங்கள் அம்மரத்தின் பழங்களாகும். விளக்கம். மருத்துவ குணமுடைய மரத்தின் எல்லா பாகங்களும் பலதரப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவது போன்று கொடையாளியின் எல்லா வகை செல்வங்களும் வறுமை என்னும் நோயால் வாடும் பலதரப்பட்ட ஏழைகளுக்கும் மருந்தாக பயன்படும். அதாவது மருத்துவ குணமுடைய மரம் அனைத்து நோய்களுக்கும் மருந்தாவது போன்று பரோபகாரியினிடம் செல்வம், பரோபகாரியின் செல்வம் வறுமை என்னும் நோயால் வாடும் அனைத்து ஏழைகளுக்கும் மருந்தாக பயன்படும். அதாவது பெருந்தொகையான் மருத்துவ குணமுடைய மரமாவான். பெருந்தொகையான் மருத்துவ குணமுடைய மரமாவான். அவன் செல்வங்கள் அம்மரத்தின் பாகங்களாகும். இங்கே கொடையாளன் மருத்துவ குணமுடைய மரமாகவும் அவன் செல்வங்கள் அம்மரத்தின் பாகங்களாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன.
பொருள். செல்வம் பெருந்தகையான் கண்படின். செல்வம் ஒப்புரவு நேசிக்கும் பரோபகாரினிடம் சேர்ந்தால் மருந்தாகி தப்பா மரத்து அற்று. மருத்துவ குணமுடைய மரத்தின் வேர் முதல் கொழுந்து வரை அனைத்து பாகங்களும் பலதரப்பட்ட நோய்களுக்கும் மருந்தாவது போன்று கொடையாளியின் பலதரப்பட்ட செல்வங்கள் வறுமை என்னும் நோயால் வாடும் ஏழைகளுக்கு பயன்படும். பெருந்தகை பெருந்தன்மை. பெருந்தகையான் பரோபகாரம். அறச்செயல்களை நேசிப்பவன். தப்பா மரம் தன் மருத்துவ குணத்தில் பொய்க்காத மரம். அற்று போன்றது. மீண்டும் பாருங்கள். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். செல்வம் பெருந்தகையான் கண்படின் தப்பா மருந்தாகி மரத்தற்றால். பரோபகார குணமுடைய மனிதனிடத்தில் சேரும் செல்வமானது வேர் முதல் கொழுந்து வரை மருந்தாக பயன்படும் மரம் போன்றது. மருத்துவ குணமுடைய அந்த மரம் ஈகை குணமுடைய மனிதனாகும். ஈகை குணமுடைய மனிதன் மருத்துவ குணமுடைய மரமாவான். ஈகையான் கையில் இருக்கும் செல்வம் மருத்துவ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த உரு பாகங்களுக்கு போன்றது. மருத்துவ குணமுடைய மரத்தில் பல்வேறு பாகங்களை போன்றது பரோபகார குணமுடைய பெருந்தகையான் கையில் இருக்கக்கூடிய செல்வம். குறள் 18 பாருங்கள். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். என்ன பொருள்? அதாவது இப்படி பிரிக்க வேண்டும் போல. கடனறி காட்சியவர். கடனறி காட்சியவர் அது இயற்கையாக எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்னும் கொள்கையை தனது தனது கொள்கையாக கொண்டவர்கள். எல்லோருக்கு உதவ வேண்டும், தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்னும் கருத்தை உடையவர்கள். இடனில் பருவத்தும் அவர்களிடத்திலே உள்ள செல்வம் குறைகின்ற காலத்திலும் இடனில் பருவத்தும் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் குறைந்த நிலையிலும் ஒப்புரவிற்கு ஒல்கார். அதாவது ஒப்புரவு செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். அதாவது ஈகை செய்வதற்கு கொடுப்பதற்கு எல்லோருக்கு கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். மீண்டும் பாருங்கள். இடனில் பருவத்தும் ஒப்புரவார் ஒல்கார் கடனறி காட்சியவர். கடனறி காட்சியவர் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார். கடனறி காட்சியவர் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார். அதாவது கொடுப்பது எல்லோருக்கும் ஈவதே தனது கடமை என உண்மையை உணர்ந்த ஈகையர் இடனில் தங்களுடைய செல்வங்கள் குறைந்து தங்களிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் தன்னை விட்டு ஓடிய நிலையிலும் ஒப்புரவுக்கு அஞ்சார். அதாவது பிறப்பதற்கு கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். பொருள். ஒப்புரவாளருக்கு வறுமை தடைக்கல்லாகுமோ? ஒப்புரவாளருக்கு வறுமை தடைக்கல்லாகுமோ? ஆகாது. விளக்கம். பரோபகாரிகள் தம் வளமை குன்றிய நிலையிலும் பிறர்க்கு தாம் செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய தவறார். வறுமை என்னும் காரணியால் அவர்களின் பரோபகார பண்பிற்கு தடை விதிக்க இயலாது. அதாவது தம் தடையை உணர்ந்தோர், தம் கடமையை உணர்ந்தோர் எல்லோர்க்கு ஈவதை எந்நிலையிலும் கைவிடார். அதாவது ஒப்புரவாளருக்கு வறுமை ஒரு தடைக்கல் என்று.
ஒப்புரவாளருக்கு வறுமை ஒரு தடைக்கல் அன்று. சொற்பொருள்: கடனறி காட்சியவர் இயற்கையான தமது கடமையை அறிந்த அறிவுடையார். இடன் இல் பருவத்தும் தம் செல்வம் சுருங்கிய காலத்திலும் தம் செல்வங்கள் எல்லாம் தம்மை விட்டு அகன்ற காலத்திலும் ஒப்புரவிற்கு ஒல்கார். ஒப்புரவு செய்வதற்கு தளரார். அதாவது ஈகை செய்வது கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். ஒப்புரவு செய்வதற்கு தளரார். இங்கே கடன் கடமை, இடன் செல்வம், இடன் நீங்கிய செல்வம் நீங்கியது, செல்வம் இல்லாத ஒல்கல் அருகல், குறைதல் தளர்தல். என்ன இடன் இல் பருவத்து செல்வம் குறுகிய செல்வம் குறைந்த காலத்திலும் தன்னுடைய கொடையை தான் பிறருக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள், தளர மாட்டார்கள். வருங்கள் மீண்டும் குறள். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். கடனறி காட்சியவர் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார். ஒப்புரவாளர்கள், அதாவது தனது கடமையை இயற்கையாகவே தனது கடமையை உணர்ந்த அறிஞர்கள் இடனில் பருவத்தும் தன்னுடைய உள்ள செல்வங்கள்லாம் நீங்கி தான் வறுமையை அடைந்த காலத்திலும் ஒப்புரவிற்கு ஒல்கார். தான் செய்ய வேண்டிய ஒப்புரவிற்கு தான் செய்ய வேண்டிய ஈகை குணத்திலிருந்து தளர மாட்டார்கள். தன்னுடைய ஈகை குணத்தை கைவிட மாட்டார்கள். அதாவது ஒப்புரவு, அதாவது இடனில் பருவம், வறுமை, அவர்களுடைய வறுமை அவர்களுடைய ஈக குணத்திற்கு ஒரு தடைக்கல்லாக அமையாது. அடுத்து குறள் 219. நயனுடையான் நல்கூர்ந்த நாதல் செய்யும் நீர செய்யாது அமைகளார். வார்த்தைகள், சொற்கள் அனைத்தும் நமது நடைமுறையில் இல்லாத சொற்கள். நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகலா வாறு என்ன பொருள்? அதாவது நயனுடையான் ஒப்புரவை நேசிக்கக்கூடியவன், அறச்செயல்களை நேசிக்கக்கூடியவன், ஈகையை நேசிக்கக்கூடியவன். நயனுடையான் அறச்செயல்களை நேசிக்கக்கூடியவன், அதிலும் ஈகையை உயிராக கொண்டவன் நயனுடையான். நல்கூர்ந்தான் ஆதல் வறுமையை அடைந்து விட்டான் என்பது. அதாவது ஈகை குணமுடைய ஒருவன் வறுமை அடைந்து விட்டான் என்பது என்ன? எப்பொழுது அவன் வறுமை அடைகிறான்? அதாவது ஈகை குணமுடைய ஒருவன் வறிய நிலையை அடைந்து விட்டான் என்பது. செய்யும் நீர செய்யாது அமைகளா வாறு. செய்யும் நீர தான் செய்ய வேண்டிய கடமைகளை, தான் கொடுத்து உதவ வேண்டிய செயல்களை தன்னால் செய்ய இயலவில்லையே என அவன் மனம் வருந்துகின்ற வருத்தமையா. எல்லோருக்கும் ஈகை தன்னால் இயலவில்லையே என அவன் வருந்துவதே அவனுடைய வறுமையா. மீண்டும் சொல்கிறேன் கேளுங்கள். நயனுடையான் நல்கூதன் ஆதல், அதாவது இரக்க குணமும் ஈகை குணமும் கொண்ட மனிதன் வறியவன் ஆகிவிட்டான் என்பது. தான் தான் செய்ய வேண்டிய, தான் கொடுத்துதவ வேண்டிய ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் பொருள் இல்லையே என அவன் வருந்தும் நிலையே ஆகும். அந்த ஈக குணமுடையானின் ஈய இயலாத வருத்தமே, ஈய இயலாத வருத்தமே, அவன் மனதில் எழக்கூடிய வருத்தமே அவனுடைய வறுமையா.
மீண்டும் ஒரே வரியில். அதாவது ஈக குணமுடையவனை வறுமை என்பது தன்னால் எளியோர்க்கு ஈவதற்கு தன்னிடம் பொருள் இல்லையே என்னும் வருந்தும் நிலையே ஆகும். ஒப்புரவாளனை வருத்தும் வறுமை வழங்க இயலா மனவருத்தமே. அவனுடைய மனதில் எழக்கூடிய வருத்தம் தான் அவனுடைய வறுமை. பொருள் வறுமை அல்ல. அதாவது ஏழைகளுக்கு தன்னால் கொடுத்துதவ இயலவில்லையே என அவன் வருந்துகிறான் அல்லவா? அந்த வருத்தம் தான் அவனுடைய ஏழ்மையாகும். ஒப்புரவாளனை வருத்தும் வறுமை வழங்க இயலா மன வருத்தமே. விளக்கம்: வறியோர்க்கு உதவுவதையே கடமையாக கொண்ட ஒப்புரவாளன் ஒருவன் வறியவனாகி விட்டான் என்பது தவிர்க்காமல் தான் செய்யும் உதவிகளை செய்ய இயலவில்லையே தவிர்க்காமல் தான் செய்யும் உதவிகளை செய்ய இயலவில்லையே என வருந்தும் நிலைதான். அதாவது பரோபகாரி ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பது பிறர்க்கு உதவ இயலாத நிலையை எண்ணி அவன் வருந்துவதே ஆகும். அதாவது ஒப்புரவாளனை வருத்தும் வறுமை வழங்க இயலா மன வருத்தமே. வழங்க இயலவில்லையே என்ற மன வருத்தம் தான் அவனுடைய வறுமை. நயனுடையான் ஒப்புரவாளன் நல்கூர்ந்தனாதல் வறுமையானவனாதல் என்பது செய்யும் நீர தவிர்க்காது செய்யும் ஒப்புரவை செய்யாது அமைகளாவாறு செய்ய இயலாத நிலை உருவாகின்ற பொழுது நல்கூர்தல் தரித்திரப்படல் வறியவன் ஆதல் நீர குணமுடையன அமைகளாவாறு அமையாத தன்மையாகும். மீண்டும் குறளை பாருங்கள். நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாத அமைகளாவாறு ஈகை குணமுடைய பெருந்தகை வறுமை அடைந்து விட்டான் என்பது தான் செய்ய வேண்டிய உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு தன்னால் உதவி செய்ய இயலவில்லையே என்னும் அவனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய மன வருத்தமே அவனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய மன வருத்தமே அவனுடைய வறுமையா. எளியோர்க்கு இயலாத காரணத்தினால் அவனுடைய உள்ளத்தில் எழக்கூடிய வருத்தமே அவனுடைய வறுமையா. ஒப்புரவினால் வரும் கேடனின் வகுதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. அருமையான குரல். ஒப்புரவினால் வரும் கேடனின் தகுதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. என்ன பொருள்? அதாவது ஒப்புரவினால் வரும் கேடனின் இல்லோர்க்கு, அதாவது எளியோர்க்கு உதவி செய்வதனால் வறுமை நிலை அவனை வாட்டும். வறுமை நிலை ஏற்படக்கூடும் எனில், அதாவது வறியோர்க்கு ஈவதால் வறுமை என்னும் கேடு ஏற்படும் எனில் அகுதொருவன் அந்த கேட்டை அந்த வறுமையை விற்றுக்கோள் தக்கதுடைத்து தன்னை விற்றாவது அந்த வறுமை நிலையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒப்புரவினால் வரும் கேடனின், அதாவது ஏழைகளுக்கு ஈவதினால், ஏழைகளுக்கும் எல்லோருக்கும் ஈவதினால் கொடுப்பதினால் வறுமை வருமெனில், வறுமை என்னும் கேடு வருமெனில் இந்த கேட்டை தன்னை விற்றாவது ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் அந்த கேடுதான், அதாவது கொடுப்பதினால் எழும் வறுமை, கொடுப்பதினால் எழும் வறுமை அனைத்து பெருமைகளிலும் உயர்ந்தது. ஒப்புரவை நிலைநாட்டல் மேன்மை தரும். ஒப்புரவை நிலைநாட்டல் மேன்மை தரும். என்னுடைய விளக்கம்: பிறர்க்கு உதவுகின்ற நற்பண்பால் தனக்கு பொருள் கேடு ஏற்படும் என்றால் அக்கேட்டை ஒருவன் தன்னை விற்றாவது பெறுவது மேன்மை தரும். அதாவது ஒப்புரவினால் ஒருவனுக்கு கேடு விளையுமாயின் அக்கேட்டை
எதை இழந்தாவது பெறுதல் மேன்மையாகும். அக்கேட்டை எதை இழந்தாவது பெறுதல் பெருமையாகும். அது மேன்மை தரும். ஒப்புரவினால் ஒருவனுக்கு கேடு விளையுமாயின் அக்கேட்டை எதை இழந்தாவது பெறுதல் பெருமை தரும். அதாவது ஒப்புரவை எந்நிலையிலும் நிலைநாட்டல் மேன்மை தரும். ஒப்புரவை எந்நிலையிலும் நிலைநாட்டல் மேன்மை தரும். சொற்பொருள் ஒப்புரவினால் கேடு வரும் எனின், ஒப்புரவினால் ஒருவனுக்கு பொருட்கேடு வரும் என்றால், ஒப்புரவு என்றால் என்ன? ஈகை செய்வதால், அதாவது கொடுத்து உதவும், தன்னிடம் உள்ள பொருளை கொடுப்பதனால், ஒப்புரவினால் தன்னிடம் உள்ள பொருளை கொடுப்பதனால் வறுமை ஏற்படும் எனில், அஃது ஒருவன் அக்கேட்டை ஒருவன் விற்றுக்கொள் தக்கதுடைத்து தன்னை விற்றாவது விற்றுக்கொள்ளும் தகுதி உடையதாகும். அந்த கேடு விற்றுக்கொள் தக்கதுடைத்து தன்னை விற்றாவது பெற்றுக்கொள்ளும் தன்மையை உடையது, பெருமையை உடையது. அந்த கேடு விற்றுக்கொள் தன்னை விற்றாவது. குறள் 20 மீண்டும் பாருங்கள். ஒப்புரவினால் வரும் கேடினின் அகுதொருவன் விற்றுக்கொள் தக்கதுடைத்து பிறருக்கு உதவி செய்வதனால் ஒரு கேடு என்னும் ஒரு வறிய நிலை என்னும் கேடு வரும் எனில், அந்த வறுமை என்னும் கேட்டை தன்னை விற்றாவது ஒருவன் பெற்றுக்கொள்வது அவனுக்கு பெருமை தரும். ஒப்புரவறிதல் எனது விமர்சனம். தாகம் தணிக்கும் தண்ணீர், காயம் களையும் கற்பம், ஊட்டி மகிழும் தாய், கொடுத்து மகிழும் ஒப்புரவாளர். இந்த மூவரையும் போன்றவன் ஒப்புரவாளர். தாகம் தணிக்கும் தண்ணீர், காயம் களையும் கற்பம், ஊட்டி மகிழும் தாய். இந்த மூவரும் ஒப்புரவாளராம். கொடுத்து மகிழும் ஒப்புரவாளர். பெய்து மகிழும் மாறி, காய்த்து மகிழும் மரம், உடுத்தி மகிழும் தாய், கொடுத்து மகிழும் ஒப்புரவாளர். அதாவது பெய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மழையும், காய்த்து கனிந்து மகிழக்கூடிய மரமும், உடுத்து மகிழும் தாயும், தன்னுடைய குழந்தையை நன்கு உடுத்தி மகிழக்கூடிய தாயும் யாராவது கொடுத்து மகிழும் ஒப்புரவாளன் போன்றவர்கள். இந்த கொடுத்து மகிழும் ஒப்புரவாளவன் பெய்து மகிழும் மழையாவான், காய்த்து மகிழும் மரமாவான், உடுத்தி மகிழும் தாயாவான். அடுத்து பாருங்கள். வறண்டு வாடும் வானம், வறண்டு வாடும் புவி, வறண்டு வாடும் தாய், வறண்டு வாடும் வள்ளல். இந்த வறண்டு, அதாவது தன்னிடம் கொடுப்பது அந்த 227வது குறள் சொன்ன பார்த்தோம் அல்லவா? அதாவது 219வது குறள், தன்னுடைய கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று ஒரு வள்ளல் வாடுகின்றான் அல்லவா? இந்த வருத்தம் தான் அவனுடைய வறுமை. அவன் படக்கூடிய வருத்தம் தான். அதைத்தான் இங்கே சொல்கிறேன் நான். வறண்டு வாடும் வள்ளல், தன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே இன்னும் வாடக்கூடிய வள்ளல் எதை போன்றவன் என்றால், வறண்டு வாடும் வானம், அதாவது மழை பொழிவதற்கு மழை துயில்களை கொண்ட முகில்கள் இல்லையே என வாடக்கூடிய மேகம். வறண்டு வாடும் புவி, தன்னிடம் இருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளாகிய பயிர்களுக்கு உயிரூட்ட தன்னிடம் நீர் இல்லையே என்று வாடக்கூடிய பூமி. வறண்டு வாடும் தாய், தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு இல்லையே, தன்னிடம் பொருள் இல்லையே என பாடும் தாய். இந்த மூன்றையும் போன்றவன் தான் வறண்டு பாடும் வள்ளல். மருந்தாகி தப்பா மரத்தாற்பா, மருந்தாகி தப்பா மரத்தற்றா செல்வம் பெருந்தகையான் கண்படி. நான் இந்த பொருளை எழுதுறேன். ஆமா, மாமனிதனுடைய பொருள் மருந்தாக பயன்படக்கூடிய அந்த மரத்தின் பாகங்கள் போன்றது. பெருந்தகையான் பெரும்பொருள், பெருநதி பெருவெள்ளம். பெருந்தகையான் பெரும்பொருள், பெருநதி பெருவெள்ளம். பெருநதி ஓடக்கூடிய வெள்ளம் எல்லாத்துக்கும் பயன்படும், எல்லா உயிர்களுக்கும் பயன்படும். அது போன்றவை எனது குறள். தக்கார்க்கு தன் பொருள் ஈதல், தகைசாரும் தக்கோர் ஆக்கம் தரும்.
தக்கார்க்கு தன்பொருள் ஈதல் தகைசாரும் தக்கதோர் ஆக்கந்தரும். தக்கார்க்கு தன்பொருள் ஈதல் தகைசாரும் தக்கதோர் ஆக்கந்தரும். மதிப்பிற்குரிய பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த 5 குறள்களிலும் ஈகையை பற்றி வள்ளுவன் என்ன சொல்கிறான் என்பதை அழகாக பார்த்தோம். குறிப்பாக அவன் சொல்லக்கூடிய அந்த உண்மையான ஊரு நடுவே நிற்கக்கூடிய ஊருக்கு சொந்தமான அந்த மரம் பழுத்து செழித்து குலுங்கி நிற்பது போன்றது ஈக குணமுடையவனிடத்தில் போய் சேர்ந்து நிற்கக்கூடிய செல்வமானது. ஈக குணமுடையானிடத்தில் சேரும் செல்வமானது ஊருக்கு சொந்தமான புதுமரம் பழுத்து குலுங்கி நிற்பது போன்றா. அதே அதே போன்று சொல்கிறான். ஈக குணத்தானிடம் சேரக்கூடிய செல்வமானது வேர் முதல் கொழுந்து வரை அனைத்து நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் மரத்தின் பாகங்கள் போன்றது. எனக்கு பிடித்தமான இந்த குறள். அந்த பழமரத்தை விட, பழமர ஓமையை விட இந்த மருந்து மரத்தை நான் நேசிக்கிறேன். ஏனால் பழமரம் பசியைத்தான் தணிக்கும். ஆனால் நோய் மரம் தன் உடம்பில் ஏற்படக்கூடிய அத்தனை உபாதைகளையும் தடுக்கக்கூடியது. எனவே அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஈக குணத்தை ஒப்புரவறிதலை நாம் அனைவரும் உயிராக கொள்வோம். எனவே அந்த 217வது குறளை மீண்டும் ஒரு முறை பார்க்க உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள். மருந்தாகி தப்பாம் மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். செல்வம் பெருந்தகையான் கண்படின் தப்பா மருந்தாகி மரத்தற்றால். தப்பாது அனைத்து நோய்களையும் குணமாக்கும் அந்த மருந்து மரத்தின் பலதரப்பட்ட பாகங்களை போன்று ஈக குணமுடையவனிடத்தில் சேரக்கூடிய அனைத்து வகையான செல்வங்களும், மண்பொருள் செல்வங்களும், உளப்பொருள் செல்வங்களும், மண்பொருள் செல்வங்களும், உழைப்பொருள் செல்வங்களும், உடற்பொருள் செல்வங்கள், உடல் வலிமையும், இந்த மூன்றும் எல்லோருக்கு, எளியோருக்கு நோயாற்றும் மருந்து போன்று, நோயகற்றும் மருந்து போன்று பயன்படும். ஓகே, பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த 5 குறள்களையும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும், கேட்டு பயன்பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.